ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்டேட் ஸ்ப்ளிட் போனஸ் இஷ்யூ கொடுக்குற டிவிடன் கொடுக்குற நெக்ஸ்ட் வீக் கூட எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் ஸ்ப்ளிட் போனஸ் இஷ்யூ டிவிடன் பே அவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கார்பரேட் ஆக்ஷன்ஸில் பொட்டன்ஷியல் கெயின்ஸ் வித்தவுட் எனி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து என்ஹான்ஸ் த ஷேர் ஹோல்டர் வேல்யூ அண்ட் லிக்விடிட்டி. இந்த பெர்ஸ்பெக்டிவில் இது நல்ல விஷயம். ஒரு 10 ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ரெக்கார்ட் டேட் இருக்கிறது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்டாக 11 ரூபா தராங்க. தேர்ஸ்டே அக்டோபர் 9th வந்து Q2 ரிசல்ட்ஸில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வெனஸ்டே அக்டோபர் 15th வந்து லாஸ்ட் டே டு பை த ஷேர்ஸ் டு பி எலிஜிபிள் டு செட். இந்த டிவிடனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து டிவிடன் ஸ்டாக்ஸும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து டிசிஎஸ்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஆனந்த் ரத்தி வெல்த் மண்டே வந்து மீட் பண்ணி அக்டோபர் 13th அன்னைக்கு டிவிடெண்ட்டை பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 17th அக்டோபர் வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து கன்கார்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் போனஸ் ஷேர் இஷ்யூ வித் ரேஷியோ ஆஃப் 3:5 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 16th அக்டோபர் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 17th வந்து உங்களுக்கு வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து அலர்ட் ஆகிடும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து வெல்க்யூர் ட்ரக் ஃபார்மசூட்டிகல்ஸ், இந்த பென்னி ஸ்டாக் பிலோ 10 ரூபா இருக்குது. இவங்க வந்து ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஃபார் வந்து அக்டோபர் 16th இருக்குது. ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து 1:10 அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 7th இருந்தது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து 27% வந்து ரேலி ஆகிருக்கு இந்த வீக்கில். 5th ஸ்டாக் வந்து கோகுல் அக்ரோ ரிசோர்ஸஸ், இவங்க வந்து ஸ்ப்ளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2 ரேஷியோவில். இவங்களுக்கு வந்து அக்டோபர் 14th வந்து ரெக்கார்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அடுத்த ஸ்டாக்கு, இவங்க வந்து ஸ்ப்ளிட்டு வந்து 1:10 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் இருந்ததுன்னா ஸ்ப்ளிட் இன்ட்டு 10 ஷேர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ரெக்கார்ட் டேட் வந்து உங்களுக்கு அக்டோபர் 14th. இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்ததாக வந்து ஏபி இன்ஃப்ரா பில்ட், இந்த ஷேர் வந்து ஃப்ரைடே அக்டோபர் 17th வந்து ரெக்கார்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டுக்கு ரேஷியோ வந்து 1:10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 8th ஷேர் வந்து நர்மதா பேக்பிளாஸ்ட் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், இவங்க வந்து ஸ்ப்ளிட் வந்து 1:5 ரேஷியோவில் ஸ்ப்ளிட்டு கொடுக்குறாங்க. ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. உங்களுக்கு வந்து இட் வில் எண்ட் அப் 5 ஷேர்ஸ் ஃபார் ஈச், இது 2 rupees ஈச்சுங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ரெக்கார்ட் டேட் ஃபார் நர்மதா மேக்பிளாஸ்ட் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து 18th அக்டோபர். 9வது பார்க்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ரிங்ஸ், ஸ்ப்ளிட் வந்து 1:10 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அக்டோபர் 17th வந்து இவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு. 10வது பார்க்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சன்ராக்ஷக் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, ஸ்டாக்கோட ஸ்ப்ளிட் வந்து 1:5 ரேஷியோவில். ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 17th வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ளிட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். எப்போவுமே வந்து இந்த டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்சிங் ரேப்பிட்லி. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.